நீங்கள் இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ரோபோட் அது ஹீட் பண்ணால் டக்குன்னு லிக்விடாக மாறிடும், கூல் பண்ணால் மறுபடியும் மெட்டல் ஷேப்புக்கு மாறிடும். இது எப்படி இருக்கு? கேட்கவே ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கா இல்லையா? ஹாலிவுட் படம்லாம் இல்லைங்க, இது உண்மைதான். நம்ம சயின்டிஸ்ட் புதுசாக கண்டுபிடிச்சிருக்க லிக்விட் மெட்டாலிக் ரோபோட் தான் இது. இந்த லிக்விட் மெட்டாலிக் ரோபோட் எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபியூச்சரில் சர்ஜரிஸ்க்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவும் கம்ப்யூட்டர் ரிப்பேர்ஸ்லாம் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மெட்டாலிக் லிக்விட் ரோபோட்ஸ் மூலமாக நம்ம ஈஸியாக கட்ஸு, நைஃபு, பிளேடுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் நம்மளால் ஈஸியாக ஒரு சர்ஜரியை பண்ணி முடிச்சோம் அப்படின்னா, இந்த ரோபோட்ஸால் சின்ன 1 மில்லிமீட்டர் கேப் இருந்தாலே அது வழியாக ஊடுருவி போக முடியும். இது லிக்விட் ஸ்டேட்டில் மாறுறதுனால ஈஸியாக நம்ம பாடிக்குள்ளே இது வந்து என்ட்ராயிரும். சரி, பாடிக்குள்ளே என்ட்ராயிரும், அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் மூவ் ஆயிரும், பாடியில் அங்கிருந்து ஸ்கேட்டர் ஆகி போயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கு தான் இங்கே ஒரு இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து நான் சொன்ன மாதிரி இது மேக்னெட்டிக் ரோபோட்ஸ். இது மேக்னெட்டிக்ஸ் ரோபோட்ஸ்னால இது வெளியே இருந்தே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து டாக்டர் கொடுப்பாங்க. டாக்டர் கொடுத்து வெளியே இருந்தே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரிமோட் காரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவங்க இதை உள்ளுக்குள்ள அனுப்பி விட்டுட்டு வெளியே இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இவங்களால எல்லா சர்ஜரிஸுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த ஹார்ட் பிளாக்கேஜஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிரமப்பட்டு தான் சில சர்ஜரிஸ்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த லிக்விட் ரோபோட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, அந்த லிக்விட் ரோபோட்ஸை டைரெக்டாக ஆர்டரிஸ், வெயின்ஸ் இதுக்குள்ளேயே வந்து நம்ம அந்த ரோபோட்ஸ் எல்லாம் உள்ள விட்டு இடையில இருக்க பிளாக்கேஜஸ்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேன்ஸ், எக்ஸ்ரேஸ்லாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இன்னுமே பார்த்தீங்கன்னா சில இன்டர்னல் ஆர்கன்ஸ்குள்ள எடுக்கிறதுக்குலாம் அந்த பிஇடி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம். அதெல்லாம் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரொம்ப டீப்பாக எடுக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. அது மட்டும் இல்லாமல் அப்பயுமே நம்மளால கிளியராக எடுத்துக்க முடியும் அப்படின்னா அப்பயுமே கிளியரான இமேஜஸ் கிடைக்காது. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளால கணிக்க முடியும். எக்ஸாக்டாக சின்ன சின்ன வெயின்ஸ், சின்ன சின்ன நர்வ்ஸ்லாம் உள்ள பிளாக்கேஜஸ்லாம் இப்போ வரைக்குமே நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கோம். இந்த லிக்விட் ரோபோட்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஈஸி எல்லா இடத்துலையுமே வந்து பாடிக்குள்ள பிளட் கூட சேர்ந்து ஃப்ளோ ஆகி போய் அந்த பிளாக்சர் என்னென்ன இருக்குது, உள்ளுக்குள்ள வந்து எதுவும் டேமேஜ் ஆயிருக்கா, பார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதால் துல்லியமாக எல்லா ரிப்போர்ட்ஸையுமே கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த சில பேருக்குலாம் இந்த நரம்பு தளர்ச்சிகள்லாம் இருக்கும்ல, அந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் இந்த நியூரான்ஸ்லாம் சின்ன சின்ன டேமேஜ் ஆயிருக்கும். இந்த டேமேஜ் ஆகிறது மூலமாக அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். பார்க்கின்சன் போன்ற டிசீஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் க்யூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ரெகுலராக வந்து டார்கெட்டடாக டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ண தான் முடியும். இந்த லிக்விட் ரோபோட்ஸ் வந்துருச்சுன்னா அந்த நர்வ்ஸில் வந்து ஏற்பட்டிருக்க சின்ன சின்ன டேமேஜஸ்லாம் இதுவே போயிட்டு இது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ மாதிரி ஆக்ட் ஆகி, கனெக்டிவ் நர்வ்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகி இது வந்து க்யூர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ கேன்சர் செல்ஸுக்கெல்லாம் டார்கெட்டட் செல் தெரப்பி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த டார்கெட்டட் செல் தெரப்பி மூலமாக கேன்சர் செல்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக போய் ட்ரக்கை போய் செலுத்துகிற மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் இது. அதான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போதைக்கு கரண்ட்டில் மெடிசின் ஃபீல்டில். இருந்தாலுமே இது வந்து மற்ற ஆர்கன்ஸையும் உள்ளுக்குள்ளே போய் சைட் எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். அதனால இப்போ இந்த லிக்விட் ரோபோட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் மற்ற செல்ஸுக்கெல்லாம் அந்த மெடிசினோட தாக்கம் போய் சேராமல் குறிப்பிட்டு அந்த கேன்சர் செல்லை மட்டுமே போய் இதை டார்கெட் பண்ணி அந்த கேன்சர் செல்லோட எஃபெக்டை குறைக்கிறதுக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம். இதனால எப்படி நம்ம உடம்பு வந்து அதை ஏற்றுக்குமா, இல்லை இதனால எதுவும் சைட் எஃபெக்ட்லாம் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இப்போ வரைக்கும் அது தெரியலை. ஏன்னா இது லிக்விட் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. இதை நம்ம மெட்டலை வந்து உள்ளே அனுப்பும்போது இது ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை ஃபாரின் பாடியாக வந்து இதை கன்சிடர் பண்ணி நம்ம உடம்பு இதை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உடம்புல வந்து நிறைய சைட் எஃபெக்ட்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே இது ட்ரையல் ஃபேஸில் தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் இது வர வாய்ப்பு இல்லை. இது வந்து ஆக்சுவலி மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக வந்து இவங்க வெளியே இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த நேரத்துக்கு மட்டும் இதை வந்து உள்ளக்குள்ளே செலுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து இதை வந்து வெளியே ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கனால இதை வந்து அப்பப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும், மறுபடியும் ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கிறதுனால இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ஃபியூச்சர் சர்ஜரிஸ்க்கு. ஃபியூச்சர் சர்ஜரிஸு பிளேடு, நைஃப்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் உடம்புல எந்த ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டிருந்தாலும் அதை இது மூலமாக க்யூர் பண்ணுறதுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக வந்து 2023 வந்து இந்த டெஸ்ட்டை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வந்து சயின்டிஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இதை கூல் டவுன் பண்ணும்போது இது ஈஸியாக வந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இது ஹீட் பண்ணும்போது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறி இந்த லிக்விட் மெட்டாலிக் ரோபோட்ஸ் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மெடிக்கல் ஃபீல்டில் இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இது ஸ்பையிங் ஃபீல்டுலேயுமே இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஸ்பைலாம் பண்ணுறோம், இப்போ அடுத்த நாட்டுக்கு ஸ்பையிங்லாம் நம்ம பண்ணும்போது ஏதாவது பக் இது மாதிரிலாம் வச்சு தானே பண்ணிட்டு இருக்கோம். இந்த லிக்விட் மெட்டாலிக் ரோபோட்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா இந்த லிக்விட் மெட்டாலிக் ரோபோட்ஸை அந்த ஸ்பை பக்குக்கு பதிலாக இதை வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு ஸ்பை இருக்காரு அப்படின்னா அந்த ஸ்பையோட
பிளட்லேயே வந்து இதை இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறலாம். இன்ஜெக்ட் பண்ணி விட்டு இதை வந்து மானிட்டர் பண்ணி வைக்கலாம். இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்காங்க அப்படின்னா அந்த தீவிரவாதிகளை கூட்டு வந்து அவங்க உடம்புல இதை இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமாக அவங்கள வந்து நம்ம ஸ்பை பண்ணலாம், அவங்கள வந்து நம்ம மானிட்டர் பண்ணலாம். அந்த மாதிரியுமே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரிப்பேர்ஸ்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த ஏற்படுற சின்ன சின்ன ரிப்பேர்ஸ்லாம் நம்ம வந்து அந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு மெக்கானிக்கோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் நல்லா தெரிஞ்சவங்களோ வந்து தானே வந்து ரிப்பேர் பார்ப்பாங்க. இனிமேல் அதெல்லாம் தேவையில்ல. இது வந்து சின்ன சின்ன கேப்ஸில் போகக்கூடிய அளவு இருக்குது. லிக்விட் ரோபோட்ஸை வச்சே பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே சின்ன சின்ன ரிப்பேர்ஸ்லாம் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபியூச்சரில் பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, இல்லை சும்மா எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இது சும்மா ட்ரையல் பேஸில் இருந்துட்டு அப்படியே போயிடும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? இப்போ டெக்னாலஜி நம்ம நினைக்கிறதோட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு ஏஐ ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லி. அதனால இது ஃபியூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.